சோக்கே முறுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி முடிக்கணும்னு சொல்லுங்கள், ஆத்திரையும் நானே முடிச்சு போட்டு வைக்கிறேன். கல்யாணமா? யார் சொன்னது? எத்தனை கல்யாணம் தான் பண்ணுறது? வரைக்கும் ஒரு 5 கல்யாணம் பண்ணிட்டேன். ம், அதெல்லாம் மறுக்க முடியாது. மறுக்க முடியாதா? அப்புறம் பண்ணா எப்படி பண்ணுவேன்? ஹலோ, கட்டு 2 கட்டுக்கு 1 கட்டு தான் வந்துருக்குது. யாரு யார் முகம் பேசுறான்? நீ யார் பேசுறியா? யாரு நீ யாரு பேசுறியா? ஓட் பண்ணாட்டியா? அதை கட்டிட்ட வேலை முடிஞ்சிட போகுது. அது லைட்டாக அமைக்கணும். அதை சரி சரி வை சொல்கிறேன், சொல்லு. அவர் தள்ளியே தூக்கி விடுங்க, தூக்கின்னு போட்டோம். சரி வை. அண்ணா இங்கே வாங்க. எங்கே போகிறீங்க? தூக்கின்னு போங்க. அவர் எல்லாம் கரெக்டாக தூக்குவார். சும்மா அங்கே எவ்வளோ பெரிய மரம் அது. அந்த மரத்து மேலேருந்து ஊந்து தேங்காய் தலையில் அப்பயே எங்காவது ஸ்டெடியாக இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு வெயிட். அது போன வருஷம் ஸோ பேசிக்கலாக என்னென்னா, இவங்க வந்து இந்த சோளை வெட்டுறாங்களே, லைக் சோளை மீன்ஸ் கரும்பு. இது இருக்கு பாருங்க. இந்த கரும்பு வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அதனுடைய குருத்தை வச்சு தான் வந்து டைப் பண்ணுவாங்க. அது அப்படியே நாட் மேட் போட்டு. ஸோ அது எங்கன்னா இப்போ கட் பண்ணுறாங்க பாருங்களேன். ஸோ அந்த கரும்பை வந்து வச்சுருவாங்க, அந்த குருத்தை வந்து சைடில் வைப்பாங்க. அதுதான் வந்து மாடுலாம் சாப்பிடுன்னு வச்சிங்களேன். மாடு சாப்பிடும், அதே தான் யூஸ் பண்ணுவாங்க கட்டுறதுக்கும். ஸோ இதில் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் என்ன பண்ணணும், அது எடுத்துக்காங்க பாருங்க. இதுமாதிரி நிறைய பேர் வந்து மாட்டுக்காக எடுத்துருவாங்க. மாட்டுக்கு ஆடும் சாப்பிடும். ஆனால் மாடு நல்லா சாப்பிடும், ஃபுல்லாக சாப்பிடும். அந்த கழி வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்றோம் அது. ஸோ நாங்கள் எப்பவுமே இயர்லி இந்த டைமுக்கு வந்துடும். இது வந்து எப்போனா டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு வச்சுங்களேன். டிசம்பர் டு ஜான் ஃபெப் மார்ச் வரைக்குமே வெட்டுவாங்க. அது நிறைய இடத்துல வெட்டுவாங்க. ஸோ இவங்ககிட்ட தான் நாங்கள் எப்பவுமே அது அடிக்கடிக்கு எப்பயுமே இயர்லி வந்து வாங்கிட்டு போவோம். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 கட்டு அந்த மாதிரி மாட்டுக்காக. ஸோ இப்போ அவங்க எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. ஸோ தான் இப்போது அவர் எப்பவுமே அண்ணன் அழகாக தூக்கின்னு வந்து அங்கே வச்சுருவார் வண்டியில். அவர் தான் எடுத்துகிட்டு போகிறார். அதுவும் அங்கே ஸோ வண்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. அவன் சொல்லுவான் அரக்கம் சொல்லுவான். சொல்லுவான், டேய் கடவுள் அரக்கம், அதுக்கும் மேலே இவனுங்க, அரக்கனுக்கும் மேலே மனுஷனுங்களே இல்லை. அவன் ஈவே இறக்குமே இருக்க மாட்டேங்குது. ஒரு கட்டி கீழே போகுது, அதை தூக்கி வைக்கணும். எங்கே தான் போக போகுது இந்த உலகம்? அவ்வளோதான் அவ்வளோதான். இது வந்து அப்படியே கொஞ்சம் காலையில் கொஞ்சம் போடலாம், அதை விட்டு அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அப்படி எவ்ரி மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்து போய் எடுத்துகிட்டு வரணும் ஃபுல்லாகவே.
இன்னும் ஒரு 4 கட்டு இருக்கும். இது வந்து குதிரைக்கு. மொட்டை அதுக்குள்ளே காலி பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே இது வந்து மார்னிங் போடுவோம், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன், அப்புறம் ஈவினிங் 3 வேளை. சாயந்தரம் வந்து இந்த தவிடு எல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு நிறைய தவிடு இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 13-14 மூட்டை எடுப்போம். அதில் ஒரு 4 மூட்டை கோதுமை தோடு, அரிசி தோடு, மக்காசோளம் பவுடரு அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் கலந்து மூட்டை பிடிச்சி வச்சுப்போம். மொட்டை அவர் ஒன்றும் சாப்பிடல, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதாவது எல்லாருக்குமே எல்லா மாடுமே சாப்பிடுங்க இது. ஆனால் நம்ம ஏரியாவில் இங்கே கிடைக்கிறதில்ல. எப்படி ரொம்ப வில்லேஜ் சைடு அந்த சைடு போனால் தான். நல்லா சாப்பிடும் மாடு. அதுமாரி இது சாப்பிட்டுன்னா மாடு நல்லாயிருக்கும் இந்த கொக்கு.